நமக்கு பார்த்தீங்கன்னா, காலையிலங்காட்டியும் ஒரு கடையிலேருந்து ஃபோன் பண்ணி ஒரு 20 சுரக்காய் கேட்டாங்க. அந்த சுரக்காயெல்லாம் நம்ம அம்மாலாம் அறுத்துட்டு வந்து ரேக்ல அடுக்குறது தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அப்படியே பார்த்துட்டு லாஸ்ட்டா பார்க்கலாம். அப்படியே பார்ப்போம் வாங்க. பார்த்தீங்களா, நம்ம சுரக்காயெல்லாம் அறுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்களா, ஒண்ணா கொண்டாந்து அங்க இருந்த காயெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படியே அறுத்துட்டு வந்து இப்போ ரேக்ல அடுக்கிறத பார்ப்போம். பார்த்தீங்களா, வால்காய் வந்து நிறுத்தி வச்சு தான் அடிக்கணும். ஏன்னா ஸ்பேஸ் பிடிக்காது. அப்படியே ஃபுல்லா நிறுத்தி நிறுத்தி அடிக்கிட்டு அப்புறம் சின்ன சின்ன குண்டு காயெல்லாம் கரிஞ்சோரக்காலாம் நடுவில் வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, அது கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்கும் ஓரளவுக்கு. இருந்தாலும் கரிஞ்சோரக்காய் கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம காட்டெல்லாம் இருக்கிறது கரிஞ்சோரக்காய் மட்டும்தான். இதெல்லாம் கிடையாது. கரிஞ்சோரக்காய் மட்டும்தான் நம்மளுக்கு நம்ம காட்டில் இருக்கணும். இப்போதான் இந்த மாதிரி வால் சுரக்காய், வரிக்காயின்னு சொல்லி ஏகப்பட்ட காய் இருக்கு. நம்ம காட்டுலயும் 3 விதமான காய் இருக்கு. பாத்தீங்களா, இது கரிஞ்சுரக்காய், இந்த பக்கம் வால் சுரக்காய். இன்னொன்னு இருக்கு நம்ம காட்டுல, இன்னொன்னு வரிக்காயின்னு ஒண்ணு இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்தது கிடையாது. இப்பதான் நம்ம ஒரு 7-8 வருஷமா தான் இதை நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் சின்ன பையனா இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குண்டு சுரக்காய் தவிர கரிஞ்சுரக்காய் தவிர அது எதுவுமே நான் பார்த்தது இல்லை. இப்பதான் இதுக்கு மேல பார்த்துட்டு இருக்கேன். இந்த சுரக்காயெல்லாம் இப்பதான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். இன்னும் ஃபியூச்சர்ல என்னென்ன மாதிரி சுரக்காலாம் இருந்தா தெரியல. பார்ப்போம் வெயிட் பண்ணி. நம்ம இடத்துல இருக்கிறது இந்த 3 சுரக்காய் நம்ம காட்டுல இருக்கிறது. பாத்தீங்களா, எல்லாத்தையும் அடுக்கி முடிச்சாச்சு. அப்பா அப்படியே வாழைக்காட்டுக்கு எருவு எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. ஓகே, இப்போ அடுக்கி முடிச்சாச்சு. பாத்தீங்களா, நம்ம இப்போ கடைக்கு எடுத்துட்டு போக வேண்டியதான். கொண்டு போய் வழக்கம் போல ஒரு 5 ரூபா 2